மருத்துவ சார்ந்த ஓலைச்சுவடி இதெல்லாம் இருந்தது. காவல்துறை எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்படின்னு பேசியிருந்தாங்க. அது சம்மந்தப்பட்டது நீங்கள் என்ன நடந்தது அன்னைக்கு, எப்போ நடந்தது? அயர்லாந்து வரைக்கும் அவங்க போனதாக அதில் வரலாறு உண்டுங்க. அந்த வரலாறில் அன்னைக்கே ஆம்புலன்ஸ் வசதியை உண்டாக்குனவர் ராஜராஜ சோழன் தானுங்க. அன்றைக்கு ஆம்புலன்ஸ் வசதியை உருவாக்கி இந்த தஞ்சை கோவிலை எவ்வளோ அவங்க சிறப்பாக கட்டுனாங்க. அந்த தஞ்சை கோயிலை கட்டுவதற்கு எவ்வளவெல்லாம் ஓலைச்சுவடியில் 1001 லீஃபுங்க. 2 சுவடியுமே 2002 லீஃப் உள்ளது. ஒரு சுவடி, ஒரு ஓலைச்சுவடியில் 1001 லீஃப். அது ஓலை 1001 ஓலை இருக்கும் பார்த்துங்க. ரசம், கந்தகம், வீரம், பூரம், மனோசலை, வெடியுப்பு. அப்போ இந்த ஓலைச்சுவடியை என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த ஓலைச்சுவடி அரசாங்கத்துக்கு தான் போது, திருப்பி வந்துடும். அப்போ அவங்க எங்களை மனு கொடுக்கவே, ஏடிஎம்கேக்காரவங்களும் மனு கொடுக்க விடலைங்க, டிஎம்கேக்காரவங்க மனுவை வாங்கவே இல்லை. உள்ளே மினிஸ்டர் பக்கத்திலே போக விட மாட்டேன்ட்டாங்க. எங்களை தடுத்து எங்களை வெளியே தட்டே பார்க்குறாங்க. அம்பட்டன் என்று சொல்லுவாங்க, ஐம்பட்டன் அப்படின்னு. ஐம்பட்டன் தான் அம்பட்டன். இந்த பண்டிதம், முண்டிதம், புரோகிதம், மருத்துவம், மத்தியஸ்தம், இந்த ராஜராஜ சோழனுடைய மிகப்பெரிய வரலாறு அதுக்குள்ள புதிஞ்சிருக்கு. எங்க வரலாறு அதுக்குள்ளதே இருக்கு. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். நீண்ட நாட்களுக்கு முன்பு இந்த ஓலைச்சுவடி சர்ச்சை பெரிதாக வந்திருந்த போது ஒரு செய்தியை போட்டிருந்தாங்க. ராஜராஜ சோழனுடைய ஓலைச்சுவடி, அவருடைய வாழ்க்கை வரலாறு, மருத்துவ குறிப்புகள், போர்க்காலத்தில் எப்படியெல்லாம் மருத்துவம் இருந்தது என்பதை பற்றி மிகப்பெரிய ஒரு ஓலைச்சுவடி. இது காணாமல் போனதை பற்றி ராவணாவில் பதிவிட்டிருந்தோம். அதிலிருந்து நீண்ட நாட்களாக ஒரு முயற்சி, தொடர்பு, தேடல் இப்படி இருந்துகிட்டு இருந்தது. அந்த ஓலைச்சுவடியை வைத்து கொண்டிருந்தவர் தான் சித்த வைத்தியர், மருத்துவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தன்ராஜ் அவர்கள். நம்மோட இப்போ இருக்கிறாரு. என்ன நடந்தது, என்ன நோக்கத்தோடு இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்றத பேச போகிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க. ரொம்ப நாளுக்கு முன்னாடி ராவணா டிவிக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நல்லது. ஒன்றும் இல்லை, இந்த ஓலைச்சுவடி சம்பந்தமாக ஒரு தொடர் நிகழ்ச்சியை நான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஆமாங்க, அந்த நேரத்தில் தான் வழக்கறிஞர் அறிவன்றவர் ஒரு செய்தியை பண்ணியிருந்தார். ஆர்டிஐ மூலமாக இந்த ஓலைச்சுவடி எங்கே இருக்குது அப்படின்றத பேசிகிட்டு இருக்கும்போது தான் குறிப்பாக ராஜராஜ சோழன் அவருடைய வாழ்க்கை வரலாறு சம்மந்தப்பட்ட குறிப்புகள், ஒரு பெரிய கட்டு அது ஓலைச்சுவடி. அடுத்தது இன்னொரு மருத்துவம் சார்ந்து, இந்த ராஜ வைத்தியம்னு சொல்லுவாங்க, அந்த மருத்துவம் சார்ந்த ஓலைச்சுவடி இதெல்லாம் இருந்தது. காவல்துறை எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்படின்னு பேசியிருந்தோம்ல, அது சம்மந்தப்பட்டது நீங்கள் என்ன நடந்தது அன்னைக்கு, எப்போ நடந்தது? அதை சுருக்கமாக சொல்லாமல் ஒரு 30 செகண்ட் சேர்த்து சொல்லுங்க. எங்களுடைய பூர்வீகம் தஞ்சை மாவட்டம். இந்த தஞ்சை மாவட்டத்தில் வெள்ளைக்காரர்கள் ஆட்சியின் காலத்தில் நாங்கள் புறக்கணிக்கப்பட்டோம். அப்போவே லேசாக அலோபதி மருந்து லேசாக உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. உள்ளே வர ஆரம்பித்தோடனே நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக திண்டுக்கல் மாவட்டத்துக்கு போயிடுறோம். அப்போ திண்டுக்கல் மாவட்டத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன பாளையக்காரர்கள், ஜமீன்தார்கள் அவர்களை வச்சு வைத்தியம் பார்த்துக்கிட்டு தஞ்சை ராஜராஜ சோழனுடைய புகழை பரப்பிக்கிட்டு, அவர் மும்முடி சோழன் என்று சொல்லக்கூடிய தஞ்சை ராஜராஜ சோழன் தெற்காசிய நாடுகள் முழுவதும் அவர் ஆட்சி ஆண்ட ஒரு பெருமைக்குரியவர். அவர் கலை, இலக்கியம், இந்த தொல்பொருள் துறைக்கு தேவையான பல விஷயங்கள், மருத்துவம் சார்ந்த பல சிறப்பான விஷயங்கள், இதெல்லாம் அவர் கருத்தில் வச்சு எங்களுக்காக, அதாவது சோழ மருத்துவன் ஒரு பட்டத்தோடு கொடுத்தாருங்க. ஒரு பட்டம் எனக்கு சரியாக ஆகல டக்குன்னு. பெருமருத்துவன், சோழ நாட்டு பெருமருத்துவன் அப்படிங்கிற பட்டத்தோட எங்களுக்கு ஒரு ஓலைச்சுவடியை வழங்கினாருங்க. அந்த ஓலைச்சுவடியில் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுக்கு முன்னாடியே அவங்களுடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் ஆட்சி செஞ்சாங்க, அவங்க பக்கத்து நாடுகளை எவ்வளவு அந்நுண்ணியமாக வச்சுக்கிட்டாங்க, அப்படி இங்கேருந்து தமிழ்நாட்டிலிருந்து இலங்கை வழியாக சின்ன சின்ன நாடுகள் சென்று சிங்கப்பூர் வழியாக அயர்லாந்து வரைக்கும் அவங்க போனதாக அதில் வரலாறு உண்டுங்க. அந்த வரலாறில் அன்னைக்கே ஆம்புலன்ஸ் வசதியை உண்டாக்குனவர் ராஜராஜ சோழன் தானுங்க. அன்றைக்கு ஆம்புலன்ஸ் வசதியை உருவாக்கி இங்கேருந்து அடுத்த நாட்டுக்கு போகும்போது அந்த நாட்டில் உள்ளவங்களுக்கும் நமக்கும் எந்த விதமான காயங்கள் ஏற்படக்கூடாது, ஈட்டி முனையில் சில
துஷ்டர்கள் விஷத்தை பாய்ச்சி ம். அதுல மக்கள் மேல குத்திடுவாங்க. ம். அப்போ உயிரை காப்பாற்றணும் ம். அப்படின்னு சொல்லிங்க. ம். அந்த ஓலைச்சுவடியில் உள்ள ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1000 யானைகள், ம். 5000 குதிரைகள், ம். 1,20,000 தரைப்படை, ம். வண்டி வாகனங்கள், ம். அந்த 2 தேரில் போகக்கூடிய வண்டி, 4 தேரில் போகக்கூடிய வண்டி, ம். அதாவது சொல்கிறேன் 5 குதிரை, 6 குதிரை, 3 குதிரை, இப்படி வண்டிகள்லாம் அதில் ஏற்றிட்டு போனதாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. கப்பல்ல தெற்காசிய கப்பல் நாடுகளுக்கு கப்பல் வந்து 18 கப்பலில் போயிருக்காங்க. ம். அதுக்கடுத்து சொல்லப்படுறாங்க 27 கப்பலில் திரும்பி வந்ததாகவும் அதில் குறிப்பிடப்படுது. ம். அப்படி வரும்போது இந்த மருத்துவர் சமுதாயத்தை சேர்ந்த பாரம்பரிய வைத்தியர்கள் ம். இந்த உயிர்களை வந்து சேதமில்லாம ம். கூடயே போய் அவங்க கூடயே திருப்பி 108 வைத்தியர்களுக்கு சேதம் இல்லாம, இங்கிருந்து அழைச்சிட்டு போன மக்களுக்கும் மன்னருக்கும் சக்கரவர்த்திக்கும் சேதம் இல்லாம கொண்டு வந்து சேர்த்த பெருமையும், ம். இந்த தஞ்சை கோவிலை வந்து எவ்வளவு அவங்க சிறப்பா கட்டுனாங்க, ம். அந்த தஞ்சை கோயிலை கட்டுவதற்கு எவ்வளவெல்லாம் இந்த கல்லு மருத்துவ உதவி தேவைப்பட்டது அப்படின்றது. ம். மருத்துவ உதவியோட சார்ந்து ம். நாட்டு பெருமையை அதில் கொடுத்துருக்காருங்க. ம். நான் தன் நாட்டு பெருமை இவ்வளவு பெருமை இருக்கு, ம். அதுல மருத்துவர்களுக்கான பெருமையும் இதுல வழங்கப்பட்டிருக்கு ம். அப்படின்னு அந்த சூடியை எங்க கையில கொடுக்குறாங்க. ம். அது பறிபோகக்கூடிய சூழ்நிலை வரவுமே ம். நாட்டை விட்டு, இந்த தஞ்சை வளநாட்டை விட்டு நாங்க அப்பதான் பாண்டிய நாட்டுக்கு, பிரிட்டிஷ் காலகட்டத்தில் பிரிட்டிஷ் காலகட்டத்தில் நாங்க எங்க முன்னோர்கள் பணம், அந்த மருத்துவ சமுதாயம் சொல்றதா இன்னைக்கு வந்துட்டு நாவிதர் சமுதாயம்னு மாத்தி வச்சிருக்காங்க. ஆமா அது கரெக்ட்டுங்களா? நாவிதர் சமுதாயம் சொல்லி அவங்களா புனைப்பேரா புனைந்துக்கிட்டாங்க. அதான். ஆனா மருத்துவர் அப்படிங்கறதா வந்து அதான் எங்களுடைய உண்மையான உண்மையான பெயருங்க. சரி. இதுல மாறுதல் வந்ததுனாலதான் பண்டிதம் ஆனந்தம் அவர்கள் வெள்ளைக்கார துரையிட்ட சொல்லி ம். 1943ஆம் ஆண்டு ம். எங்களுக்கு தமிழ்நாடு முழுக்கவே ம். மருத்துவர் அப்படிங்கக்கூடிய ஜாதியா கொடுத்துருங்க அப்படி கெஜெட்ல பதிவு பண்ணி கொடுத்துருக்காருங்க. கொடுத்துருக்காங்க. அது அது ஏன் அவர் பண்டிதர் வந்து அந்த மாதிரி செய்தாரு? அதுக்கு என்ன காரணம்? அந்த காலகட்டத்தில் அந்த பிளேக் நோய் பரவன விஷயத்தை கூட சொல்லுவாங்க. அவங்க என்ன செய்றாங்க, இந்த ஓலைச்சுவடியை கேள்விப்பட்டு வள்ள வளநாடு ஒரு பரணின்னு ஒரு பாடல் இருக்கு. ம். அந்த வள்ள வளநாடு பரணியில இந்த ஓலைச்சுவடி கொடுத்த வரலாறு அதுல வருது. ம். அந்த இந்த ராஜராஜ சோழன் இந்த சமுதாய மக்களுடைய பிரதிநிதி கிட்ட அந்த ஓலைச்சுவடி கொடுக்குறாரு. எங்க குடும்பத்துலங்க, ம். எங்க குடும்பத்துக்கு எங்க முன்னோர்கள் கிட்டத்தட்ட ஒரு 5, 6, 7, 8 தலைமுறைக்கு முன்னாடி வச்சிருந்தாங்க. ம். ஆனா 1000 ஆண்டு கொண்டாடப்படும் போதே 2000 ஆண்டு வாழ்ந்திருக்கிறதாக சொல்லப்படுது. ம். ஆனா 1000 ஆண்டு முடிஞ்ச உடனே இந்த சிறப்பை கொண்டு வந்துடுறாங்க. ம். ம். அப்ப பேப்பர் இல்லாத காலத்துல ஓலைச்சுவடியில எழுதி வச்சிருக்காங்க. 1001 லீஃபுங்க. ம். 2 சுவடியுமே 2002 லீஃப் உள்ளது. ம். ஒரு சுவடி, ஒரு ஓலைச்சுவடியில 1001 லீஃப். ம். அது அந்த இலை ஓலை. ஓலை. 1001 ஓலை இருக்கும் பாத்துக்குங்க. ம். அது வந்து இன்னைக்குள்ள கணக்குப்படி சொல்லப்போனா 1 அடி 12 இன்ச்சு அகலமும் ம். 24 இன்ச்சு நீளமும் இருக்கக்கூடிய சுவடி தான் அந்த சுவடிங்க. ம். 24 இன்ச்சு நீளம் வரும், ம். 12 இன்ச்சு அகலம் வரும் பாத்துங்க. அவ்வளவு பெரிய ஓலைச்சுவடி. ம். அதுக்கு திருவள்ளுவர் கையில் இருக்கக்கூடிய ஆணி மாதிரி ம். 2 பக்கமும் அது கோல் சொறி இருப்பாங்க. ம். அந்த கோலை எடுத்து அப்படி பிரட்டி போட்டு தான் அதை படிக்கணும். நாங்க படிப்போம். ம். அது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் படிப்பேன் நானுங்க. முன்னோர்கள் நல்லா படிச்சு தெரிஞ்சவங்க அது தமிழ் குறிப்பா எழுதி வச்சிருக்காங்க. ம். அந்த சுவடியை வச்சு தான் நாங்க மருத்துவம் பண்ணிக்கிட்டு வந்தோம். இல்ல இந்த இதுல தஞ்சை பகுதியில பிளேக் நோயை கட்டுப்படுத்துறதுக்காக நீங்க பண்டிதர் சொன்னீங்கல்ல, அப்ப அவர் என்ன செய்றாருங்க, அந்த பேர் என்ன? பண்டிதம் ஆனந்தம் அவர்கள் ம். தஞ்சை வளநாட்டுல வைத்தியரா இருக்காருங்க. ம். அவருடைய பூர்வீகமான ஊர் கும்பகோணம். ம். அவருடைய பூர்வீகமான ஊர் பரம்பரை ஊர் கும்பகோணம். சரிங்க. கும்பகோணத்துல இருந்து ஆஸ்தான வைத்தியரா வந்து இங்க தஞ்சாவூர்ல இருக்காரு. ம். இந்த கண்டிஷன்ல வந்து சென்னையில வந்து 1920 பிளேக் நோய் பரவுது. 1920. ம். அப்போ 1920 பிளேக் நோய் பரவும் போது தமிழகம் முழுக்க இந்த பிளேக் நோய் இன்னைக்கு கொரோனா மாதிரி பரவி வருது பார்த்துங்க. ம். அதில் 60,000 பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்தோடனே தமிழகத்திலே பெரிய வைத்தியர் யாரு, இந்த நாட்டு வைத்தியம் பார்க்கக்கூடிய பாரம்பரிய சித்த மருத்துவம் யாருக்கும் போது இவர் தான் ஓங்கி நிற்கிறாரு. ம். அப்போ அவர் என்ன செய்றாரு, இந்த வள்ளம் பரணி பாடக்கூடிய அந்த ஓலைச்சுவடி ஆற்று இருக்குன்னு சொல்லி அவரே தெரிஞ்சு ம். திண்டுக்கல் வர்றாருங்க. ம். திண்டுக்கல் உங்க வந்து முன்னோர்கள்கிட்ட. எங்க முன்னோர்கள்ட்ட வர்றாங்க. எங்க முன்னோர்கள்ட்ட வந்து அந்த ஓலைச்சுவடியை வாங்கி படிச்சு, ம். அது எங்க அம்மா வழி சொந்தம். அவங்க ம். 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 எங்க அம்மா வழி சொந்தம். குடும்பத்தோட நாங்க பண்டிதர் ஆனந்தன் ஆ. வைத்தியர். அவர் எங்களுக்கு சொந்தமே இல்லைங்க. ம்.
நாங்கள் அம்மா வழி சொந்தத்தில் தேனி மாவட்டம் பாண்டிய நாட்டுக்கு போயிடுறோம். அவர் தேடி வர்றாருங்க. ஓ சரிங்க. தேடி வந்து இந்த ஓலைச்சுவடியை வாங்கி அவர் கின்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் வைத்தியம் பார்க்குறாருங்க. வைத்தியம் பார்த்து எல்லா உயிரையும் உங்களுக்கு இறக்க விடாமல் மரணமே இல்லாமல் காப்பாற்றிறாருங்க. அப்போ அன்னைக்குள்ள பிரிட்டிஷ் சர்க்கார் வந்து பண்டிதம் ஆனந்தம் அவர்கள் வந்து பெரிய மரியாதை செஞ்சு, உங்களுக்கு இவ்வளோ மருத்துவம் தெரிஞ்சும் நீங்கள் ஏன் நீங்கள் தஞ்சாவூரில் இருந்தீங்க, இங்கே சென்னைக்கு வந்திருக்கலாம்ல அப்படின்னு வெள்ளைக்கார துரை அவர்கள் அவருக்கு பட்டம்லாம் கொடுக்குறாங்க. அவர் கூட இருந்த காலகட்டத்தில் நிறைய பேர் பெரியவங்க இருக்காங்க. அதில் ராஜாஜி இருக்காருங்க. அதில் முக்கியமானவர் ராஜாஜி இருக்காருங்க. அவர் கூட யாரோட பண்டிதம் ஆனந்தம் அவர் கூட ராஜாஜி இருக்காரு. அப்படி ராஜாஜி இருக்கும்போது நீங்கள் சிறந்த மருத்துவர், நீங்கள் ஏதாவது கேளுங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒன்றும் வேண்டாமுங்க, எங்கள் சமுதாயம் மட்டும் நாசுவேன், நாவுதேன், பரிகாரி, பரோபகாரி இப்படி பல பேரில் கூப்பிடுறாங்க, அம்பட்டன் பல பேரில் கூப்பிடுறாங்க. அதெல்லாம் மாற்றி எங்களுக்கு ஒரே ஒரு ஜாதியா இந்து மருத்துவர் அல்லது மருத்துவர்னு நீங்கள் கொடுத்தா போதும் அப்படின்னு அவர் தான் அந்த ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கொண்ட அந்த எண்ணத்துக்காக எங்களுக்கு இந்து மருத்துவர்னு கெஜெட்டில் உண்டுங்க. இன்னைக்கு வரைக்கும் அது உண்டுங்க. அதை சில பேர் அந்தந்த மாவட்டத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறாங்க. கொங்கு நாவிதருங்கிறாங்க, பாண்டிய நாவிதருங்கிறாங்க. இதெல்லாம் மாற்றுக்கன்னு சொல்லி நாங்கள் அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க. சரி, ஆமாங்க. இந்த மாதிரி இப்படி ஒரு புகழ் வாய்ந்த அந்த ஓலைச்சுவடி உங்ககிட்ட இருந்தது. ஆமாங்க. நிறைய குறிப்புகள் அதில் இருந்தது. அதை பார்த்து தான் நீங்கள் காலங்காலமாக மருத்துவத்தை செய்துட்டு வந்து. ஆமாம். அது எப்படி உங்ககிட்ட இருந்து பறிப்போகுது, என்ன சூழ்நிலை அதை ஏற்படுது? அதில் உள்ள சிறப்பான மருத்துவங்களை வந்து நாங்கள் பெரிய வைத்தியர்கள் 2 பேர் 3 பேர் ஒன்றா சேர்ந்து கலந்து பேசுவோம். அதுங்க அதில் நவ பாசானங்கள் நிறைந்த மருந்து இருக்குங்க. இப்போ கட்டு கலங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கட்டு கலங்கு அப்படிங்கிறது ரசம், கெந்தகம், வீரம், பூரம், மனோசலை, வெடியுப்பு, இந்த மாதிரி நாட்டு மருந்துகள் 64 பாசான சரக்குன்னு சொல்லுவாங்க. அந்த 64 பாசான சரக்குல எது சத்ரு மித்ரு, எது பகை சரக்கு, எது உறவு சரக்கு அப்படின்னு நாங்கள் கலந்து பேசி மருத்துவம் செய்யும்போது எனக்கு ஒரு வேலையாக போயிது. நான் மெட்ராஸ் வந்துடுறேன் பார்த்துங்க. அப்போ என் மச்சன் இந்த புத்தகத்தை அந்த ஓலைச்சுவடிய கின்ஸ் எடுத்து மருந்து செய்வாருங்க. சுப்ராஜ், அவர் குறிப்பிட்டிருக்கேன், மண்ணுக்குள் சுப்ராஜ் அவர்கள். அந்த சுப்ராஜ் என்ன செய்கிறாருங்க, திடீர்னு ஃபோன் பண்ணுறாரு. இந்த மாதிரிங்க அண்ணாமலை சுகுமாரிங்கிறவர் திடீர்னு வந்திருக்காரு, யாரோ சொல்லி வந்திருக்காங்க, இப்போ ஓலைச்சுவடியும் 5000 ரூபா தர்றேன், ஒரு மாதத்துக்கு மட்டும் நான் வச்சுக்கிறேன், திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓலைச்சுவடி உங்கள் ஓலைச்சுவடி, அப்போ உங்கள் ஓலைச்சுவடியை நான் எப்படி கொடுக்க முடியும், நீங்கள் அவர்கிட்ட என்ன சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறேன், அவர்கிட்ட பேச்ச குறைச்சிருங்க. நம்ம இந்த ஓலைச்சுவடி வந்து தெரிஞ்சிருச்சு, அரசாங்கத்துக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம அரசாங்கத்தில் தான் ஒப்படைக்கணும். நம்ம அவங்ககிட்ட போனோம்னா அவங்க படி எடுத்துட்டு கூட கொடுத்துருவாங்க. இதை நகல் எடுத்துக்கிட்டு வெறும் நகல் மட்டும் கூட நம்ம வாங்கிக்கலாம், அசல் அவங்ககிட்ட கொடுத்துடலாம். நீங்கள் அவர்கிட்ட அடுத்த வாரம் வாங்கன்னு மட்டும் சொல்லி அனுப்புங்க அப்படின்னு நான் சொல்கிறேங்க. அவர் அதே மாதிரி நினைச்சிறேன், ஐயா அண்ணாமலை சுகுமார் ஐயா, நீங்கள் போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வாங்க, வந்த பிறகு என் மச்சனை வந்த பிறகு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவர் என்ன செய்யறாருங்க, அதை எப்ப நடக்குதுங்க, 2010 நடக்குது. கரெக்டாக 2010 டிசம்பர் மாதம் தெரியலைங்க, டிசம்பர் மாதம் தேதி தெரியலைங்க, 2010 டிசம்பரில் நடக்குதுங்க. அப்போ இவர் போயிடுறாருங்க. போன பிறகு திடீர்னு என்ன செய்கிறாருங்க, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தேனி மாவட்ட காவல்துறையிலேருந்து நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு இரவாக வர்றாங்க. மறுநாளே வர்றாங்க. இவங்ககிட்ட கேட்டால் கிடைக்காது, நீங்கள் கைப்பற்றிருங்க அப்படின்னு சொன்னாரோ என்ன செஞ்சாரோ தெரியலைங்க. ஆனால் வழி காமிச்சது அவர் தான். இந்த அண்ணாமலை சுகுமார் தான் இங்கே பொருள் இருக்குன்னு எங்களுக்கு கரெக்டாக வழி காமிச்சவர். அது அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய பொருள் தான். அப்படியே வந்தாங்க, வந்து எங்களை அப்படி குண்டு கட்டாக தூக்கிட்டு வந்தாங்க. குண்டு கட்டாக தூக்கி தேனி கைது பண்ணுறாங்க. கைதுன்னு இல்லை, கடத்திட்டு போகிறாங்கன்னு தான் சொல்லணும். இல்லை, அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த ஓலைச்சுவடியை கையில் எடுத்துக்கங்க, வண்டியில் ஏறுங்க. அப்போ என் கூட என் தங்கச்சி ஏறுறாங்க, என் மச்சனை கூட என் தங்கச்சி ஏறுறாங்க. அப்போ என் மச்சனே என் கணவன் மனைவியை வண்டியில் ஏற்றி கூட்டு போயிடுறாங்க. என்ன சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க, இந்த ஓலைச்சுவடி வந்து 2000 ஆண்டு தஞ்சாவூரில் வந்து நிகழ்ச்சி நடக்குது, இது அரசாங்க நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் இந்த ஓலைச்சுவடியை நாங்கள் அருங்காட்சியை மாதிரி பொருள் காட்சி மாதிரி வைப்போம், வச்சு வெளிநாட்டிலேருந்து ஆள்லாம் வர்றாங்க, அவங்கெல்லாம் பார்வையிட்ட பிறகு இதை நான் படி எடுப்பேன், இதை நான் படி எடுத்துட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை சுகுமார் வள்ளையே நீங்களா வந்திருக்கீங்களா அப்படின்னு ஃபோனில் பேசுகிறாங்க. இதெல்லாம் நான் கூட இருக்கீங்க, இந்த நிகழ்ச்சி கூட இருக்கேன். அப்போ ஃபோனில் பேசி படி எடுத்துட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு எஸ்பி ஆஃபீஸில் வச்சு இந்த பேச்சு நடக்குது. அப்போ படி எடுத்துட்டு கொடுத்துடலாம்ல, அப்போ படி எடுக்க நீங்கள் தான் வரணும், அண்ணாமலை சுகுமார் நீங்கள் தான் படி எடுக்கிறதுக்கு வரணும் அப்படிங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் உண்மை நினச்சிடறேன் நாங்கள். இதெல்லாம் உண்மை நினச்சி
ஒரு பெரிய பாரம்பரிய. போலீஸ் வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க, எத்தனை பேர் வந்திருப்பாங்க போலீஸ்? ஒரு 20 பேர் வந்தாங்க. ஒரு டெம்போ வண்டி ஃபுல்லாக வந்தாங்க. எங்களுக்கெல்லாம் உட்கார இடம், என் மச்சினி சொல்கிறாரு, உட்கார இடம் இல்லை, நாங்கள் கீழே தான் பிளாட்பாரத்தில் உட்காந்தோம். பூரா பேரும் சேரில் உட்காந்துட்டாங்க. நான் நடப்பாதையில் பிளாட்பாரத்தில் நானும் என் மனைவி படிக்கட்டில் உட்காந்து வந்தோம் அப்படின்னு சொன்னாருங்க. இது எங்கே வச்சு கேட்கும்போதுனா தேனியில் எஸ்பி ஆஃபீஸ் வச்சு கேட்கும்போது இந்த பதில் சொல்கிறாரு. அப்போ இந்த ஓலைச்சுவடியை வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த ஓலைச்சுவடி வந்து அரசாங்கத்துக்கு தான் போது, திருப்பி வந்துடும், உங்கள்கிட்ட கொடுத்துருவோம். உங்கள் பிள்ளை 3 பொம்பளை பிள்ளைங்கிறீங்க, ஒரு பிள்ளைக்கு சத்துணவு மையத்திலேயே ஒரு கிளர்க்கோ ஒரு அட்டண்டராவோ ஏதோ ஒரு வேலை போட்டு கொடுத்துருவோம், உங்கள் ஓலைச்சுவடி திருப்பி வாங்கிக்கங்க, இந்த ஓலைச்சுவடி நீங்கள் அரசாங்கத்திட்ட ஒப்படைச்சிங்கன்னா அதுக்கு ஒரு சன்மானம் கிடைக்கும் அப்படின்னு இவர்கிட்ட எழுதி வாங்குறாங்க. இவர்கிட்ட எழுதி வாங்குறாங்க அவங்க மச்சான் எழுதி வாங்கிக்கிட்டு 1 மாதம் கழிச்சு வாங்க, உங்களுக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் கேளுங்க, ஓலைச்சுவடி திருப்பி வாங்கிட்டு போயிருங்க, வேலை வந்து முன்ன பின்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கையில் இவர் என்ன செய்தாருங்க, அதை நம்பிக்கையாக கொடுத்துட்டு வந்துடுறாருங்க. அதுக்கு நானும் போகிறேன், அவருக்கு வழி கொஞ்சம் விவரமாக பேசி கீசியை வாங்கிடுவோம்னு அவர் கூட போகிறேன் பார்த்துக்குங்க. ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க, உங்கள் ஓலைச்சுவடியை அரசாங்கத்திட்ட ஒப்படைச்சாச்சு, அந்த ஓலைச்சுவடிக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, பின்னாடி வேலை வந்து பின்னாடி வரும், நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க. 1 மாதம் போய் கேட்டீங்க? 1 மாதம் கழிச்சு போய் கேட்டேன். அதுக்கடுத்து அடுத்த மாதம் போய் எங்களுக்கு வேலை கிடைக்கும் சொன்னீங்களே, வேலையும் கிடைக்கல, ஓலைச்சுவடி யார்கிட்ட கொடுத்தீங்க, கலெக்டர்கிட்ட போய் நான் மனு கொடுக்கட்டுமா, இப்போ சும்மாங்காச்சும் எங்களை உள்ளே கூப்பிட்டு போகிறேன், சும்மாங்காச்சும் ஒரு போய் ஒரு ஏபிஓன்னு நினைக்கிறேன், ஏபிஓ அவர்கிட்ட பேசி, அவர் கலெக்டர் முத்துவீரன் அங்கே போயிருக்காரு, இங்கே போயிருக்காரு, இப்போ முத்துவீரன் சார் வந்து நீங்கள் பார்க்க முடியாது, நீங்கள் ஓலைச்சுவடியை போலீஸ் ஸ்டேஷனில் தான் கொடுத்தீங்க, அங்கேயே நீங்கள் கேளுங்க அப்படின்னு எங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்குறாரு. அவர்கிட்ட அழுதுறோம். அப்போ வேறு எங்கேயுமே இல்லை, சுவடி இங்கேயெல்லாம் வரல, மாவட்ட ஆட்சியர்கிட்ட வரல, இங்கேயுமே அங்கே போய் அழுதுறோம் நாங்கள். அவங்க என்ன செய்றாங்க, நீங்கள் கொடுத்தாலும் யாருமே இங்கே இல்லை, இங்கே வேலை பார்க்கல, எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க, அதனால் நீங்கள் வேலையை மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்கணும். அப்போ அங்கேயே நாங்கள் உட்காந்துறோம், ஓலைச்சுவடி நீங்கள் கொடுத்துருங்க, நாங்கள் கொண்டு ஒப்படைச்சிட்றோம், இல்லாட்டி எங்களை வந்து இப்போ காவல் நிலையத்திலேருந்து கோர்ட்டு கூட கூட்டு போங்க, அங்கே ஐயாட்ட நீதிபதியாட்ட கூட பேசிடுவோம் அப்படிங்கும்போது உறுதியாக கையை பிடிச்சி, என் மச்சினை கையை பிடிச்சி, உறுதியாக உங்கள் பிள்ளைக்கு வேலை வரும், உறுதியாக போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அனுப்பி முடித்த பிறகு அதை பற்றி எந்த விதமான ஒரு நடவடிக்கையுமே அவங்க எடுக்கவே இல்லை. நாங்கள் அலைஞ்சு தவிச்சு அவர் பேர்லேயே ஆடியில் போட்டாங்க, சுப்புராஜ் பேர்லேயே ஆடியில் போட்டு கேட்டேன் எங்கே இருக்குன்னு, அது எங்கே இருக்குன்ற தகவலே வரலைங்க. போட்டோம்னா உள்ளே போகுதுங்க, ஆனால் எங்கே இருக்குங்க அந்த இடத்த காமிக்கவே மாட்டேங்குது. அதுபோல தான் இங்கே வந்து அறிவுன்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் அவங்களுடைய சகாக்களோடு சேர்ந்து சரிங்க இதை வந்து ஆர்டிஐயில் போட்டு கேட்கும்போது தஞ்சை பல்கலைக்கழகத்தில் ஓலைச்சுவடி பிரிவில் அது இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்க மாவட்ட ஆட்சியர். சரிங்க ஓலைச்சுவடி இங்கே கேட்கும்போது தஞ்சை பல்கலைக்கழகத்துக்கு அப்படி ஒரு ஓலைச்சுவடியே வரலன்னு அவங்க கடிதம். சரிங்க எங்களுக்கு தகவல் தெரியல, அப்படி எதுவும் இல்லைன்னு. மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கேட்டால் அது அங்கே இருக்குது அப்படின்றாங்க. அப்புறம் சென்னையில் இருக்குன்றாங்க, ஆனால் எங்கேயுமே இல்லை இன்ன வரைக்கும். அப்படிதான் விஷயம். சரி, உங்களோட தொடர்ந்து தேடல் எப்படி இருக்குது, என்ன முயற்சி பண்ணீங்க? இல்லைங்க, அதுக்கடுத்து லாஸ்ட்டாக வந்து சரி ஆட்சி மாறுது, இந்த ஆட்சி மாறும்போதாவது நமக்கு ஏதாவது நல்லது கிடைக்கும் அப்படின்ட்டு மறுபடியும் நாங்கள் அதிமுக ஆட்சியில் மனு கொடுக்க போகிறோம். பார்த்துங்க, முதல் போலீஸ் ஸ்டேஷன் வழியாகவே போயிடுவோம் அப்படின்னு போய் அங்கே போய் தரையில் விரித்து உட்காந்துறேன். அப்போ தான் 2011 தினமலர், தினத்தந்தி, மாலை முரசு எல்லாம் செய்தியெல்லாம் வந்துடுது. இதை பார்த்துட்டு என்ன செய்கிறாருங்க, ஏதோ ஒரு ஒரிசா பாலுங்கிறவர் கூட இதை பற்றி ஃபோன் பண்ணி கேட்டாருங்க. அவர் கூட என் மச்சன்கிட்ட அதை பற்றி கேட்டு நேரடியாக பேசினாருங்க. அப்போ அவங்க வந்து எங்களை மனு கொடுக்கவே, ஏடிஎம்கேக்காரவங்களும் மனு கொடுக்க விடலைங்க, டிஎம்கேக்காரவங்க மனுவை வாங்கவே இல்லை, உள்ளே மினிஸ்டர் பக்கத்துலேயே போக விட மாட்டேன்ட்டாங்க. எங்களை தடுத்து எங்களை வெளியேற்றத்தையே பார்க்குறாங்க. மனு கொடுத்தாச்சுன்னா ஏதாவது ஒரு விடிவு காலம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி அந்த எண்ணத்துலேருந்து நாங்கள் போனோம். பார்த்துங்க, அதில் அந்த மனுவில் குறிப்பிட்டு ஆடியில் போட்டு கிடைக்கல. இந்த ஓலைச்சுவடி எங்கே தான் இருக்குது, இது அரசாங்கத்துக்கு பயன்படும், இந்த நாட்டு மக்களுக்கு பயன்படும், அரிய பெரிய நோய்களுக்கு, உங்களுக்கு கொரோனா காலத்தில் கபசுர குடிநீர் குடித்த மாதிரி, பிளேக் நோயை காப்பாற்றுற மாதிரி அரிய பெரிய ரகசியம், அது சின்ன மருந்தில் பெரிய நோய்கள் குணமாகக்கூடிய விஷயம்லாம் அந்த ஓலைச்சுவடிக்குள்ள இருக்குது அப்படின்னு கேட்டு எதுக்குமே அவங்க வாங்கி திறக்கவே இல்லைங்க. ஆனால் அது உள்நாட்டில் இருக்குங்களா, அது வெளிநாட்டில் இருக்கா, அல்லது இங்கே உள்ள சிலை கடத்தல் கும்பல் மாதிரி ஏதோ ஒரு இந்த நீங்கள் சொன்ன மாதிரி கோயிலில் சிலையை கடத்தி வெளிநாட்டுக்கு கொண்டு போன மாதிரி இதை எங்கேயும் கொண்டு போயிருக்காங்களா, அல்ல இங்கேயே பதுக்கி வச்சுருக்காங்களா
அப்படிங்கிறது புரியாத புதிராக இருக்குங்க. ஆனால் பெரிய அரிய பொக்கிஷம்ங்க. அதில் வேற என்ன இருந்தது? அதில் அந்த 2 ஓலைச்சுவடிக்குள்ள வேற என்னென்ன இருந்தது? வேற எத்தனை சின்னது பெருசுமா எத்தனை இருந்தது மொத்தம்? இப்போ சின்ன ஓலைச்சுவடியாக வந்து உங்களுக்கு 46 ஓலைச்சுவடி வச்சிருந்தீங்க. ஆமாம், 46 ஓலைச்சுவடி சின்ன சுவடிகள். சின்ன சுவடி பூராமே பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய ரிமோட்லேயே பெரிய ரிமோட் எவ்வளோ இருக்குமோ அது வந்து உங்களுக்கு 18 இன்ச்சு வரைக்கும் நெடுகு வரும். அது அந்த ரிமோட் கணத்தில் ஒரு 18 இன்ச்சு வரைக்கும் வரக்கூடிய ஓலைச்சுவடி ஒரு 20 ஓலைச்சுவடி. இப்போ இருக்கக்கூடிய ஒரு அடி 12 இன்ச்சு அளவில் உள்ள ஓலைச்சுவடி வந்து ஒரு 20 ஓலைச்சுவடி இருக்கு. இது இல்லாமல் பெரிய ஓலைச்சுவடி, இது 2 இல்லாத பெரிய ஓலைச்சுவடி ஒரு 6 ஓலைச்சுவடி. ராஜராஜ சோழனுடைய 6 ஓலைச்சுவடி. இந்த 46 போக அந்த என்னுடைய ஓலைச்சுவடி பெரிய ஓலைச்சுவடி ராஜராஜ சோழனுடைய அவருடைய சாதனை வரலாறு. அவர் இந்த தொல்பொருள் துறைக்கு தொல்லியல் துறைக்கு என்னவெல்லாம் அவர் சாதனை பண்ணியிருக்காரு. அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ராஜராஜ சோழன் அந்த பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு சுத்து பகுதியில் கருங்கல்லே இல்லாத ஒரு இடத்துல வெறும் மண்ணு மட்டுமே இருந்த விவசாய பூமியில இவ்வளவு பெரிய கல்களை எப்படி சேகரிச்சாரு, அந்த கல்களை எப்படி கொண்டு போனாரு, அந்த கல்லை எப்படி பூமிக்குள்ள ஊண்டினாரு, பல விதமான ரகசியங்கள் அந்த ஓலைச்சுவடிக்குள்ள இருக்கு. உயிர்களை காப்பாற்றக்கூடிய அரிய பெரிய மருத்துவ பொக்கிஷங்கள் அதுக்குள்ள இருக்கு. கலை அறிவியல் நுணுக்கம் அதுல இருக்குது பார்த்துங்க. இதை காட்டிலும் பெரிய விஷயம் உங்களுக்கு அந்த இன்னொரு ஓலைச்சுவடியில வந்து உருக்கு கம்பி இல்லாத காலத்துல கம்பி தயார் பண்ணி காங்கிரீட் போடாம அதை சொல்றாங்க 3 யானை பலம் கொண்ட கல்லால் கட்டினார் கல்லணை அப்படிங்கிற அரிய ரகசியமா அதுல வருதுங்க. அப்ப எந்த விதமான ஃபவுண்டேஷனே இல்லாம 10 யானையை முன்னாடி நிப்பாட்டி அந்த 10 யானையை தாண்டி தண்ணி வரவிடாம தடுக்கிறதுக்கு கல்லை வச்சு கட்டியிருக்காருங்கிறது அந்த கலை அறிவியல் நுணுக்கத்துல அதை வருதுங்க சார். பெரிய ஒரு அருமையான ஒரு ஓலைச்சுவடிங்க. அது பெரிய நாட்டுக்கு தேவையான ஒரு பெரிய பொக்கிஷம். இந்த மும்முடி சோழன் வந்து 3 நாடுகளை வென்று அந்த 3 நாடுகளை வென்ற அவருடைய பராக்கிரமமான செயல், இந்த கல்லணை கட்டின பெரிய ரகசியம், இந்த அதை பத்தியான குறிப்பு இருக்கு. இன்னொரு 2வது ஓலைச்சுவடியில் அதுதான் இருக்குது. கரிகாலன் வந்து எவ்வளவு சாதனை பண்ணாரு பாருங்க. எனக்கு எத்தனையோ ராஜராஜ சோழன் இருக்காங்க, ஆனா கரிகாலன் தான் அந்த இதை கட்டினாருன்னு இந்த ராஜராஜ சோழன் அவர் தாத்தாவை பத்தி சொல்றாரு. என்னுடைய முன்னோர்கள் தாத்தா கரிகால் சோழன் அவர்கள் இந்த மாதிரி 3 யானை பலம் கொண்ட 3 யானையை வந்து எடை போட்டா எவ்வளவு கல் இருக்குமோ அந்த கல்லை இந்த கல் அணைக்கு கீழே போட்டு ஃபவுண்டேஷனை போட்டிருக்காருங்க. அதுக்கு மேல கட்டளமா கட்டியிருக்காரு. அதுக்கு மேல அனுமனியத்தை காய்ச்சி ஊத்திருக்காருங்க. கல்லுக்கு கல்லு ஜாயிண்ட் ஆகிறதுக்கு தண்ணிக்குள்ள ஈரம் வரக்கூடாது இல்லைங்க. தண்ணி போய் அது ஈரமாகி கட்டடம் பிடிங்கிடக்கூடாதுல்ல. அப்ப கட்டடம் பிடுங்காம இருக்கணும்னா கல்லுக்கு கல் இப்படி இணைக்கிறதுங்க. இந்த இணைக்கிற கல்லுக்கு துத்தநாகத்தை காய்ச்சி ஊத்துறதுங்க. அந்த காலத்துல சொல்லுவாங்க அவனுடைய ஈயத்தை காய்ச்சி வாயில ஊத்த அப்படிம்பாங்க. அப்படின்னா அது எதுவுமே செயல்படாதுங்க. அந்த மாதிரி இந்த ஈயத்தை காய்ச்சி ஊத்தி அதை இப்போ வரைக்கும் நிலையா நிப்பாட்டி இருக்காரு அப்படின்னு இவர் கொண்டு வர்றாருங்க அவருடைய வரலாறு. அதே மாதிரி எங்க வைத்தியர்களை 108 வைத்தியர்களை தேர்ந்தெடுத்து, நல்ல வைத்தியர்களை தேர்ந்தெடுத்து அந்த வைத்தியர்களை வந்து இந்தோனேசியா வரைக்கும் அழைச்சிட்டு போய் அந்த இந்தோனேசியா குறிப்பா அந்த நூல்ல இருக்குது. அதனாலதான் சொல்றேன் கலை போர்படை போகும்போது மருத்துவ பிரிப்பும் கட்டாயம். ஆம்புலன்ஸுக்கு தனி, எங்களுக்குன்னு தனி கப்பலுக்கு, மருத்துவர்களுக்குன்னு பாரம்பரிய வைத்தியர்களுக்கு தனி கப்பல். அவர்கள் மருந்து வச்சிருக்கக்கூடியது அந்த 108 பேரு. அவங்களுக்கு என்னென்ன உபகரணம், இவங்களுக்கு உதவி ஆட்கள், அரைக்கிறவன், இடிக்கிறவன், சலிக்கிறவன், எல்லாமே அது இருக்கு. இந்த ராஜராஜ சோழனுடைய மிகப்பெரிய வரலாறு அதுக்குள்ள புதிஞ்சிருக்கு. எங்க வரலாறு அதுக்குள்ளதே இருக்கு. மருத்துவ சமுதாயத்தோட வரலாறு அதுக்குள்ளதே இருக்கு. எங்க சமுதாயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் காம்படிஷனா இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் பொறாமை இருப்பாங்க, அவ்வளவுதான். அவங்க வேற எந்த கெட்டதும் செய்ய தெரியாது. ஒரு சங்கமா வைக்காம 10 சங்கமா இருப்பாங்க, ஒற்றுமை இல்லாம இருப்பாங்க. அதுல கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதுனால நாங்க ஒற்றுமை இல்லாதனால இதை நாங்க கரெக்டா கொண்டு செலுத்த முடியல. அது எங்களுக்காக ஒரு ஐயா முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ளவங்கெல்லாம் எங்களுக்கு ஏதாவது ஒரு எம்எல்சி பதவியோ ஒரு எம்எல்ஏ சீட்டோ
ஒரு எம்பியோ ஏதோ ஒன்று ஒதுக்கி கொடுத்தாங்கன்னா ம். அதன் மூலமாக நாங்கள் யார்கிட்டயாவது போய் எங்கள் சமுதாயத்துக்குன்னு ஏதாவது ம். அந்த காலத்தில் முடிவெட்டுற கிராப்லாம் கிடையாதுங்க. ம். யாருமே அதை நினைக்கவே மாட்றாங்க. ம். 500 ஆண்டுக்கு முன்னாடி ம். இந்த கட்டிங்க முடிவெட்டுற கட்டிங்க கிடையாதுங்க ஐயா. ம். ஐயாட்ட ரொம்ப பணிவாக கேட்டுக்கிறேன். ம். குடுமி இருந்தது. குடும்பி தான் வச்சுருப்பாங்க. வச்சா குடும்பி, வலிச்சா மொட்டை. ம். அப்படிதான் இருந்துச்சுங்க. ம். என்னைக்கு முகலாய பேரரசு இந்தியாவுக்குள்ளே வந்துச்சுங்களோ அப்போ வலிச்சு பழகினாங்க. ம். என்னைக்கு வெள்ளைக்காரன் இந்த நாட்டுக்கு வந்தான் அன்னைக்கு தான் கிராப்புங்க. ம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய குடிப்படையெல்லாம் ம். கோயிலுக்குள்ள நான் பணி செய்கிறதுங்க. அம்பட்டன் என்று சொல்லுவாங்க. ஐம்பட்டன் அப்படின்னு. பட்டன் தான் அம்பட்டன் மாறும். ஐம்பட்டன் தான் அம்பட்டன் அது ஏன் பாருங்க. ஐம்பட்டன்றது என்னதுங்க? இந்த பண்டிதம், ம். முண்டிதம், ம். புரோகிதம், ம். மருத்துவம், ம். மத்தியஸ்தம். ம். பண்டிதம், முண்டிதம், ம். புரோகிதம், ம். மருத்துவம், மத்தியஸ்தம். இதுதான் ஐம்பட்டம். ஐம்பட்டம் அது எங்களுக்கு அம்பட்டன் மாறிடுச்சு. அம்பட்டன் மாறிடுச்சு. ம். அப்ப பண்டிதம் அப்படிங்கிறது ம். ஏதாவது ஒரு விஷயங்களை படிச்சு பார்த்து விவரம் கேட்கணும் அப்படின்னா பண்டிதர்கிட்ட போனாதான் நடக்கும். ம். பண்டிதர் இருக்காரான்னு கேட்டு அந்த விவசாய பூமி, ம். இது விவசாயம் விளையாத பூமி, ம். இது ஒரு நான்மணிக்கடிகைன்னு வைங்களேன், ம். அது விளக்கம் கேட்கணும்னா எங்க இடத்த வரணும். ம். இப்போ திருமூல திருமந்திரம் 3000 இது எழுதியிருக்காரு, அது விளக்கம் சொல்லுங்கன்னா எங்க இடத்தான் கேட்கணும். ம். அப்படி ஊருக்கு ஒருத்தர் இருப்பானுங்க. ம். ஆனா குளிக்காம அந்த ஆ. கவலையிலேயே எப்படி சுப்புராஜ் வந்து இந்த வருத்தத்திலே இறந்தாருங்களோ, ம். உங்க மைத்துனர். மைத்துல இந்த உழைச்சு உழைச்சு நம்ம வாழ்க்கையே போச்சு, ம். அவன் நம்ம குடும்பத்துக்கு வேலையும் கிடைக்கலன்னு சுப்புராஜ் அந்த நினைச்சு இறந்தே போனாருங்க. ஐயையோ. ஆ. அப்ப அந்த மாதிரி இந்த இப்ப நான் சொன்னேன் பாருங்க, இப்போ ஒரு கருத்து சொன்னேன் பாருங்க, ம். ஐம்பட்டம். அந்த ஐம்பட்டம் அப்படிங்கிற அன்னைக்கு முடிவெட்டுற காலம் இல்லாத காலத்துல பண்டிதம் அப்படிங்கிறது படிப்பு சம்பந்தமா, ம். முண்டிதம் அப்படிங்கிறது கோயிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா ம். இப்படி சதுரமா எடுத்து அதை சதுரிச்சு அதை பீடம் பண்ணி அந்த பீடத்துல மையமா பிளஸ்ஸா கொண்டு வந்து ம். அந்த மையமா பிளஸ்ல ம். இப்படி சிலையை வைக்கணும், ம். அந்த சிலை மைய பகுதியிலேருந்து ஒரு 3 இன்ச்சு முன்னாடி வரணும் ம். அப்படிங்கிற சதுரிக்கக்கூடிய கலை கற்றவன் வந்து முண்டிதம் படிச்சவன். ம். அப்படி இப்போ படிச்சவங்கள இந்த ஹைபர் கணவாய் வழியா வந்த அந்த காலத்து பொறியியல். ஆமாங்க, ம். ஹைபர் கணவாய் வழியா வந்த அந்த ஐயர்கள் சொல்லக்கூடியவங்க வந்து ம். இல்லை நீங்க மந்திரம் பண்ணிக்கலாம், ம். யாகம் பண்ணிக்கலாம், தீ வளர்த்து யாகம் பண்ணிக்கலாம், நீங்க எவ்வளவு தப்பு செஞ்சாலும் அந்த தப்பு வந்து மறைஞ்சிரும் ம். அப்படின்னு சொல்லி எங்களை கோயிலுக்குள்ள இருந்து வெளியேற்றி ம். எங்களை தலை முடி எடுக்க வச்சுட்டு, ம். நீ முடியை மட்டும் எடுத்துக்க, ம். கோயில் வேலையை பூரா நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு அந்த முண்டிதத்தை ஒழிச்சிட்டாங்க. ம். வெள்ளைக்காரன் வந்து பண்டிதத்தை ஒழிச்சிட்டார். ம். அவங்கெல்லாம் இங்கிலீஷ் படிச்சு ம். அதை ஒழிச்சாங்க. புரோகிதம் ம். இப்போ வரைக்கும் அது இருக்குங்க. ம். புரோகிதம் கல்யாணம் முடிச்சு வைக்கிறதுங்க. ம். சேலத்துல இருந்து பழனி வரைக்கும் ம். எங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க கல்யாணம் முடிச்சு வைப்பாங்க, திருமணம் முடிச்சு அதாவது வைப்பாங்க. இறப்பு நேரத்துல அந்த இறுதி கிரியை செய்யறது அவங்களா தான். அதே மாதிரி அந்த கல்யாணம் முடிச்சு வைக்கிற மாதிரி பரிகாரி. அப்படியே வரிசையா பரிகாரம் அப்படியே வரிசையா வருது. அந்த பரிகாரம் திருமணம் ஒரு பரிகாரம். ம். திருமணம் முடிச்ச பிறகு அவங்கள மறுவீடு கொண்டு விடும்போது இந்த பரிகாரி போகணுங்க. இன்னைக்கு வரைக்கும் உண்டுங்க. ம். இது கோவிச்சுட்டு போயிடுறாங்க. ம். கோவமா போயிட்டாங்கன்னா பரிகாரி ம். நீ தான் எடுத்து சொல்லி ம். என் மருமகளை கூப்பிட்டு வரணும், ம். அப்படி பொம்பளை பிள்ளையை நம்பி அழைச்சிட்டு வர சொல்லுவாங்க. ம். அவங்க வந்து விட்டுருவாங்க அந்த வீட்டுல. காலத்து உளவியாளர் அங்க ஓ, மனம் சம்பந்தப்பட்ட ஆமா, பிரச்சனை. இன்னைக்கு வரைக்கும் இது நடைமுறையில் இருக்குங்க. ம். இன்னைக்கு வரைக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உளவியலும் தெரிஞ்சிருக்கு. இருது. அது வந்து அவங்க பண்டிதம், முண்டிதம், புரோகிதம். ம். இந்த புரோகிதத்துல என்ன வருதுனாங்க, நீங்க சொன்ன மாதிரி இறந்துடுறாங்க. ம். இறந்தவங்களுக்கு வந்து இல்ல திருமணத்திலயும் அவங்க தான் வந்து செய்வாங்க. செய்வாங்க. இறக்குறப்பவும் வந்து செய்திருக்கிறாங்க, பார்த்திருக்கோம். இல்லை இறக்குறதுக்குமே வந்து அதை நிச்சயமா வந்து சிவபெருமானுக்கும் இந்த சடலத்துக்கு ஏதோ ஒண்ணு சம்பந்தம் இருக்கு செய்வாங்க. சாஸ்திரம் பண்ணி ஆமா, அதான். அந்த அந்த ஈமகாரியை கிரியை செஞ்சு அதை சௌரியப்படுத்துறது பார்த்துங்க இந்த புரோகிதம். குழந்தை பிறக்கும் போது கூட இருக்கிறவங்க மருத்துவர், அவங்க தான் வைத்து மருத்துவம் பார்த்தாங்க. ஆமா. திருமணம், வாழ்க்கை, அடுத்தது வந்து மரணம், ஆமாங்க. எல்லாத்துலயும் இணைந்து இருக்கிறது வர்றது ஆமா. வாழ்வியலோட அது மருத்துவம். நாலாவது மருத்துவம். ம். நாலாவது மருத்துவம் உலகே தெரியும். ஆமா. எங்க முன்னோர்கள் வந்து நாங்கள் முன்னோர்களில் யாருமே வந்து சிசேரியன் கிடையாதுங்க. ம். ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்ததாக வரலாறே இல்லைங்க. ம். சுகப்பிரசவம் தான். ம். இப்போ ஒரு ஆர்எல் சுரேஷ் சொன்ன மாதிரி, ம். அவர் ரமேஷ் சார் சொன்ன மாதிரி ம். ஒரு 10,000 பேருக்கு கூட எங்கள் முன்னோர்கள் எங்கள் பாட்டிமார்கள் அப்பத்தா ம். பிரசவம் பார்த்துருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு 10,000 பிரசவம் பார்த்துருப்பாங்க. பார்த்துருப்பாங்க. அவங்க யாருமே வந்து
சுகப்பிரசவம் தான் பார்த்துக்குங்க. ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கிறதே கிடையாது பார்த்துக்குங்க. ரெண்டாவது என்ன செய்வாங்க, அந்த காலத்திலேயே படிக்காத காலத்திலேயே தொப்புள் குடி உறவுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த தொப்புள் குடி உறவில் அந்த குழந்தைக்கு முன்னாடி அந்த தொப்புள்லேருந்து ஒரு 5 இன்ச்சுக்கு ஒரு வால் மாதிரி தொங்குமா, அதை எடுத்து பாடம் பண்ணி அதை என்ன செய்வாங்க, பசுமாட்டு தோலில் அந்த பசுமாட்டு தோலை பாடம் பண்ணி அந்த தொப்புள் கொடியை எடுத்து காய வச்சு அதுக்குள்ளே வச்சு தச்சு அந்த குழந்தை இடுப்புலேயே போட்டு விட்ருவாங்க. அந்த குழந்தைக்கு எப்பயாவது உயிருக்கு ஆபத்து வரக்கூடிய நோய் இருக்குன்னு வைங்க, அப்போ நாங்களே என்ன செய்வோம், அதை உடச்சி எடுத்து எங்கள் மருந்து அதில் கலந்து கொடுத்தோம்னா அப்பவே குணமாயிரும். ரொம்ப நவீன விஞ்ஞானத்தில் இந்த தொப்புள் கொடி இதை அந்த நோய் இந்த மாதிரி தீர்க்கிறதுக்காக பயன்படும் அப்படின்னு இன்னைக்கு அதை சேமித்து வைக்கிறதுக்கான ஒரு இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. தெரியாது, வந்துருச்சு. அப்படிங்களா? தெரியாது. அது இருந்துச்சுன்னா போதும், அதை வச்சு எந்த உறுப்பு பாதிக்கப்படுதோ அந்த உறுப்பை எங்க முன்னோர்கள் பாட்டிமார்கள் இது செய்திருக்காங்க. இதை கரெக்டாக எடுத்து அந்த பசுமாட்டு தோலில் தான் எடுப்பாங்க. எடுத்து அந்த தோலை சுத்தம் பண்ணி வாடை இல்லாமல் கரெக்டாக வச்சு அதை உள்ளே வச்சு பாடம் பண்ணி தச்சு அது ஒரு கவுர் மாதிரி உள்ளே வச்சு இடுப்பு கவரில் போட்டு விட்ருவாங்க. வெள்ளி கொடியில் அதுவும் தொங்கிக்கிட்டே இருக்கும் பாத்துங்க. அது பெரிய விஷயம் இருந்தது. அந்த குழந்தைய பாதுகாக்கிறதுக்கு அப்படி பண்ணியிருக்காங்க. அது எல்லாம் விட்டு போச்சுங்க. 4வது மருத்துவம். 5வது பார்த்தீங்கன்னா மத்தியஸ்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்தந்த ஊரில் பேச்சுவார்த்தை இருக்கு பாருங்க. இந்த ஊருக்கு குளம் வேணும், இந்த ஊருக்கு தண்ணி வேணும், இந்த ஊருக்கு விவசாயம் வேணும், இந்த ஊருக்கு இந்த சமுதாயம் அவசியம் இருக்கணும், இந்த முடிவு பண்ணுறதுல எங்கள் சமுதாயத்தில் ஒரு ஆளை உட்கார வச்சுக்கிறோம். அதான் மத்தியஸ்தருக்கு. பண்டிதம், முண்டிதம், புரோகிதம், மருத்துவம், மத்தியஸ்தர், இப்படி வாழ்ந்த அம்பட்டன்ற ஒரு வார்த்தை சுருக்கி கொச்சியா அதுக்கும் கீழே வந்துட்டாங்க. ஒழிக்காம அதுக்கும் கீழே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்க சமுதாயம் பூராமே இவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது, முடிவெட்ட மட்டும்தான் தெரியும். இப்போ நான் மருத்துவ சம்மந்தமாக சொல்ல போனாங்க, இந்த ஒரே ஒரு மூலிகையை வச்சு அந்த வாழை மட்டை சாரை வச்சு 8 மணி நேரம் பாம்பு கடிச்சு 8 மணி நேரம் ஆன அந்த உயிரை காப்பாற்றுற தன்மை எங்கள் அப்பத்தா எங்கள் தாத்தா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்னோட போயிருதுன்னு வருத்தமாக இருக்கு. இப்போ இந்த வழிமுறை என்னோட அழிஞ்சிருதுங்க. அப்போ இதுக்கு கூட ஊரில் பாம்பு கடிச்ச ஒருத்தருக்கு வைத்தியம் பண்ணியிருக்கிறேன். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நண்பர் குமார்னு இராணுவத்தில் இருக்கோம். அப்போ ஒன்றா இருந்துட்டு இந்த வேலையை செய்தோம். அந்த மருத்துவம் பார்த்துருக்கேன், சித்த மருத்துவம் பார்த்துருக்கோம். அது எங்கள் அத்தை சொன்னது. அது நீங்கள் சொன்ன மாதிரி வாழை மட்டை சாறு தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட். இதை உங்களுக்கு வாக்கு அப்படின்னு சொல்லி மலைவாழ் மக்கள், பழியர்கள், ஆதிவாசிகள், பழங்குடியினர் அவங்க கிட்ட வாக்கு வாங்கக்கூடாது, வாக்கு வாங்கினா நல்லா இருப்போம் அப்படி சொல்லுவாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, இன்றைக்குமே அந்த மருத்துவத்தை கரெக்டாக பயன்படுத்தி அந்த அந்த பாம்பு கடித்தவங்களுக்கு ஐயாட்ட ஒரு ரகசியமான விஷயம் இதுங்க. அந்த பாம்பு கடித்தவங்களுக்கு வாழை இலையை கொண்டு வர சொல்லுவாங்க. இந்த வாழை இலையை கொண்டு வர சொல்லி அவங்க இந்த வாழை இலையை கசக்குவாங்க. கசக்கி அந்த பாம்பு கடித்த நபருக்கு அந்த இடத்துல வச்சு கட்டிடுவாங்க. கொஞ்சம் உள்ளே கொடுப்பாங்க. திருநாவுக்கரசர் பாடின பதிகத்தை பாடி உடனே சரியாக போகும். படுத்து கிடந்தோட எந்திரிச்சிருவார். அப்போ அந்த படம் கூட அந்த படத்துக்கு பேரே திருநாவுக்கரசர்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் திருநாவுக்கரசருக்கு அந்த குழந்தை வாழை இலை அறுக்க போகும். அப்போ பாம்பு கடித்து அந்த குழந்தை இறந்துடும். குழந்தைய வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டே இவருக்கு சாப்பாடு விடுவாங்க. என் கூட அன்பாக பேசின குழந்தை எங்க அப்படின்னு வம்பு பண்ணுவாருங்க. அந்த குழந்தை இறந்துருச்சுன்னு சொன்னோன்னுமே ரொம்ப வருத்தப்படுவாருங்க. அந்த குழந்தைய கூப்பிட்டு அவரு அந்த பதியத்தை பாடுவார். அந்த பதியத்தை பாடி அப்பயுமே அந்த வாழலையை இப்படி வச்சுக்கிடுவாரு. அந்த வாழலையை அந்த உடம்பு மேலே வச்சு இந்த பதியத்தை பாடுவார். அந்த குழந்தை எந்திரிச்சிடும். இன்னைக்கு வரைக்கும் மரபு சார்ந்து மரபு வைத்தியம் சொல்லுவாங்க. மலைவாழ் மக்கள் மரபு செய்து வர்றாங்க. அப்படி செய்து அர்த்தம். நேற்று மருத்துவமனையில் பார்க்குறப்ப ஒரு கட்டுவிரியன் பாம்பு கடிச்சு ஒருத்தர் கொண்டுட்டு வராங்க, காப்பாற்ற முடியல அப்படின்னு விட்டுட்டாங்க. அது எங்கள் ஊரில் தேனி மாவட்டம் கம்பம்ங்க. தேனி மாவட்டம் கம்பத்தில் எங்கள் ஊரில் அடிவாரம் பக்கத்தில் நிறைய காவக்காரங்களாம் இருக்காங்க, செக்யூரிட்டி இருக்காங்க, மலைக்கு வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் கொண்டு வந்தால் நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கோங்க. அதுக்கு பணம் வாங்குறது, அதுக்கு மட்டும் பணம் வாங்குறது. பாம்பு கடிச்சு வரவங்களுக்கு மட்டும், அவங்களுக்கு மஞ்சக்காமலைக்கும் பணம் வாங்குறது இல்லைங்க. ரெண்டுக்கும் பணம் வாங்குறது இல்லைங்க இன்னைக்கு வரைக்கும். அந்த ஓலைச்சுவடியில் உள்ள மருத்துவம் தான் இதுங்க. அந்த ஓலைச்சுவடியில் காணாம போச்சு சொல்ற ஓலைச்சுவடி நாங்கள் எங்களுக்கு பறிபோனது, அது காணாம போனது பறிபோன ஓலைச்சுவடியில் தான் இந்த மருத்துவருடைய குறிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது பார்த்துக்குங்க. அது இருந்தால் எத்தனையோ உயிர்கள் பாதுகாக்கலாம், எத்தனையோ உயிரை காப்பாற்றுறதுக்கான மருந்து அதுக்குள்ளே இருக்குங்க.
கலை அறிவியல் பொக்கிஷம் நிறைந்த உயிரை காப்பாற்றக்கூடிய அந்த சுவடியை எப்படியாவது கண்டுபிடிச்சு தரணும்னு சொல்லி இந்த இந்த ராவணா யூடியூப் சேனல் மூலமாக எங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கணும். உங்களுக்கு எங்கள் சமுதாயமே கடமைப்பட்டிருக்கோம். இந்த இந்த மனுவை எழுதி கொண்டு வந்திருக்கோம். இந்த மனுவை வந்து மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள்ட்ட எப்படியா அந்த மனு போய் சேரணும். அவர் கையில் கொடுக்க முடியாட்டி அவருடைய மந்திரிகள் ராஜ்மோகன் சார் வந்து நான் அவர் அடிக்கடி பேப்பரில் பார்ப்பேன். அவர் கையில் இந்த மனுவை கொடுத்து முதலமைச்சருக்கு இது செவி வழியா இது போச்சுன்னா தொல்லியல் பொருள் அது வந்து என்னைய பொறுத்தளவுக்கு சாதாரணமாக தேடி கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. அது மறைக்கப்பட்டிருக்கு. அந்த மறைக்கப்பட்ட ஓலைச்சுவடியை வெளிக்கொண்டு வரணும்னா இது சிபிசிஐடி புலனாய்வுத்துறை, இந்த புலனாய்வுத்துறை இதுக்குன்னு தனி பிரிவு அமைச்சு இந்த நாட்டு மக்களுக்காக, இந்த நாட்டு மக்கள் சுகம் பெறுவதற்காக அரிய பெரிய மருத்துவம் இருக்கு. அதுல அந்த சுவடியினால நிறைய உயிர்களை காப்பாற்றலாம். அதனால இந்த சிபிசிஐடி புலனாய்வுத்துறை இவங்க மூலமா இதை விசாரிச்சாத்தே அன்னைக்கு எந்த போலீஸ்காரவங்க எடுத்துட்டு போனாங்களோ அவங்கள வேலை பார்த்தவங்களை 20 பேர்ல எப்படியாவது 4-5 பேராக இருப்பாங்க. அவங்க கிட்ட இதை கரெக்டாக துப்பு துளக்குனா நிச்சயமா வந்து இவங்க செய்கிற துப்பு துளக்குறதுல அந்த ஓலைச்சுவடி இந்த நாட்டுக்கு பலன் பெறணும். அது எங்களுக்கு தேவையில்லைங்க, நாட்டுக்கு வேணும். இந்திய சொத்தது, தமிழக மக்களுக்கு உயிர் காக்கக்கூடிய அந்த ஓலைச்சுவடி. இந்த ஓலைச்சுவடியை ஐயா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஜோசப் விஜய் அவர்கள் இதுக்கு அரும்பாடுபட்டு இந்த ஓலைச்சுவடியை கொண்டு வந்தாருன்னா இந்த நாட்டுக்கும் பெருமை, அவருக்கும் பெருமை, அவர் ஆட்சிக்கும் பெருமை. காணாமல் போன ராஜராஜ சோழனுடைய அந்த ஓலைச்சுவடி மீட்டு கொடுத்த பெருமை அவருக்கு இருக்கும். காணாமல் போன மும்முடி சோழ சக்கரவர்த்தி எங்களுக்கு வழங்கிய அந்த ஓலைச்சுவடியை கண்டுபிடிச்சு ஐயா அவர்கள் அவர் கரம் பட்டு இது மருத்துவத்துறைக்கு வந்துச்சுன்னா லட்சக்கணக்கான உயிர்கள் பாதுகாக்கப்படும் என்னுடைய தாழ்மையான கருத்துங்க. நல்லது. உங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேற நம்மளால முடிஞ்ச என்ன உதவி, மக்கள் இந்த ஆதரவு பார்த்துட்டு இருக்கவங்களுடைய ஒத்துழைப்பு. ஐயா அவர்களை தேடி வந்திருக்கேன். என்ன 15 வருஷமா எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக கட்சியும் அதிமுக கட்சியும் எங்க மனுவை செவி சாய்க்கலைங்க. எத்தனையோ முறை பெரிய மந்திரிகிட்ட தான் போகணும் சொல்லி ஒரு 5 மந்திரி இருக்காங்க, பேர் சொல்லக்கூட சங்கடமா இருக்குங்க. துரைமுருகன் ஏட்ட போயிருக்கோம், நேரு ஏட்ட போயிருக்கோம், சேலத்துக்கு போயிருக்கோம். முதலமைச்சர் ஏடிஎம்கேல முதலமைச்சர் ஐயா இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி ஏட்ட போயிருக்கோம். எங்களை பக்கத்தில் போக விடாம இது நீயா ஓலைச்சுவடிக்கு உனக்கு நேய சம்பந்தம் இருக்கு போயான்னு எங்களை வந்து பத்தி விடுறாங்களுடைய அந்த நின்று கேட்ட மாதிரி இல்லை. யாரு நின்று என்னையா ஓலைச்சுவடியோ என்னையா குறைன்னு ஒரு வார்த்தை கேட்டா கூட கேன்னு அழுதுருக்கலாம். பக்கத்திலேயே போக விட மாட்டேங்கிறாங்க. அவங்கவுங்க ஜோலியைத்தான் பாக்குறாங்க. ஐயாட்ட வேண்டி கேட்டீங்க, அவங்கவுங்க ஜோலியைத்தான் பாக்குறாங்க. நல்லது. சந்திப்போம். ஆமா, நன்றி, ரொம்ப நன்றிங்க.